கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளிலுடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாய் தேவன் கிருபை செய்தபடியினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 6:6 நாம் வாசிக்கலாம். கலாத்தியன் சாப்டர் 6:6. கலாத்தியர் 6:6 நாம் வாசிக்கலாம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மாலை எல்லாம் கூடும், மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அல்லவா. இந்த நேரத்திலும் கூட உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசி எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி அனுப்ப வேண்டுமா? மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். உபதேசிக்கிறவன் என்றால் யார்? உபதேசிக்கப்படுகிறவர்கள் யார் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். அல்லேலூயா. உபதேசிக்கிறவன் யார்? ஊழியக்காரன், சபையினுடைய மேய்ப்பன். உபதேசத்தை கேட்கிறவர்கள் சபையினுள்ள விசுவாசிகள். அதே போல உபதேசமானது சபையின் மூலமாகத்தான் அது வெளிப்படும். குறிப்பாக சபையினுடைய தூதன் மூலமாகத்தான் கர்த்தர் உபதேசத்தை சபைக்கு கொடுத்து அவருடைய மனைவியாகிய மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். அப்படி சபையிலே மெய்ப்பனை வைத்து உபதேசிக்கிறவனை வைத்து அவருடைய உபதேசத்தை கொடுக்கும் பொழுது அந்த உபதேசத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், வசனம் சொல்லுகிறது, சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவர்கள். சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவர்கள். அப்படின்னா என்னெல்லாம் நன்மைகள்? இப்போ ரூபன் இருக்காப்ல, ரூபனுக்கு கர்த்தர் என்னெல்லாம் நன்மை செய்கிறாரோ செய்யறாருல்ல. ஆமென். ஜாய்ஸ், கர்த்தர் என்னெல்லாம் நன்மை செய்கிறாரோ செய்யறாரு இல்லையா? அந்த நன்மைகளில் எல்லாம் உபதேசிக்கிறவனாகிய சபையின் ஊழியருக்கு, சபையின் தூதனுக்கு, மேய்ப்பனுக்கு சகலத்திலும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல. கர்த்தருடைய தாசனாகிய பவுல் இதை கலாத்திய சபையாருக்கு அன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினதைத்தான் இந்த நாட்களில் ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் உபதேசிக்கிறவனுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியே போய்கொண்டிருக்கிறது. கவனிங்க, உபதேசிக்கிறவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் எங்க போய்கொண்டிருக்கிறது? வெளியே போய்கொண்டிருக்கிறது. வெளியே என்றால் எப்படி போகிறது? இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்திலே தான் அது வெளியே போகிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறவர்களும் அல்லது அதை கேட்கிறவர்களும் இந்த வசனத்தின்படி பார்த்தால் அது தவறாக இருக்கிறது. ஏனென்றால் உபதேசம் சபையின் மூலமாகத்தான். உபதேசிக்கிறவன்
சபையிலே தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். 5 விதமான ஊழியங்கள் உண்டு. அந்த 5 விதமான ஊழியங்களும் எங்கேதான் இருக்கிறது? சபையில தான். என்னென்ன ஊழியங்கள் தெரியுமா? தெரியாதா? வாசித்து பாருங்க. 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் வைத்திருப்பதை எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 4:12. சீக்கிரமா எடுத்தவங்க வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் என்று இல்லை. மற்றதெல்லாம் சிலரை என்று வருகிறது. ஆனால் இதில் நாம் பார்க்கும் பொழுது சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்காக? கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. கிறிஸ்துவின் சபையானது. கிறிஸ்துவின் சபை எது? கிறிஸ்துவின் சபை எது? நம்ம தானே? சந்தேகமா இருக்கா? அவர் சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை அவருடைய சரீரமாய் இருக்கிறது இல்லையா? அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. அதுல இப்போ இந்த சரீரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். டேவிட் ராஜா ஆகிய இந்த சரீரத்தை நீங்க என்ன செய்யறீங்க? பார்க்கறீங்க. தலை இருக்கு. தலை இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, பரவாயில்ல. தலை இல்லைன்னா, தலை இல்லாம பேசிக்கிட்டு இருந்தா, சத்தம் மாத்திரம் வந்திருந்தா என்ன சொல்லுவீங்க? பூத். பயந்துட்டு ஓடிடுவீங்க இல்லையா? ஆனால் தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்தவர் எல்லாவற்றும் நன்மைக்காக செய்தார். இந்த சரீரத்திலே நமக்கு 5 புலன்கள் இருக்கிறது இல்லையா? 5 புலன்கள் என்னன்னு தெரியுமா? என்ன? கண்ணு, காது, வாய், அப்புறம் மூக்கு, நாக்கு, மூக்கு. 5 புலன்களை போலத்தான் சபையாகிய சரீரத்திலும் கூட 5 விதமான ஊழியங்கள். இப்போ இந்த கரத்தை நீங்கள் பாருங்கள். என் கரத்தை பாருங்க. ஏதோ நான் மேஜிக்லாம் காட்டப்படல. கரத்தை பாருங்க. இந்த கரத்துல, இந்த கையில விரல்கள் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. 1 இல்லைன்னா கூட, இப்ப இந்த கட்டை விரல் இல்லைன்னு வைங்களேன், சாப்பிடுறது ஈஸியா? கட்டை விரல் இல்லாம, கட்டை விரல போய் இல்லாம எடுத்து சாப்பிட முடியுமான்னு பாருங்க, கஷ்டம். அதே மாதிரி இந்த ஆள்காட்டி விரல் இல்லைன்னு வைங்களேன், அப்போ என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் ஏதோ. நடுவிரல் இல்லைன்னா ஏதோ கொஞ்சம். இந்த இது என்ன விரல்? மோதிர விரல். மோதிரம் இருக்கா யாருக்கிட்டே? அது இருக்குதான். மோதிர விரல் கேட்கலாம் மாட்டேன், பயப்படாதீங்க, எனக்கு வேண்டாம். மோதிர விரல், அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரல். இது இல்லைன்னா கூட சில நேரத்தில் இப்படி ஆனா முக்கியமானது எது? கட்டை விரல். ஆனால் எல்லா விரலுமே வேண்டும். இல்லைன்னு சொன்னா அது குறைவுள்ளது, ஊனம் என்று சொல்லிடலாம் இல்லையா? ஊனமானவர்கள். ஒரு விரல், உனக்கு 6 விரல் இருக்குல்ல? ஆமா, எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஆனா அது ஏதாவது யூஸ் இருக்கா? ஒன்னும் யூஸ் இல்லை. எக்ஸ்ட்ரா இருக்கு, அது சொல்லிக்கலாம். பாரு, எனக்கு ஒன்னு எக்ஸ்ட்ரா கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சரி சோத்திரம். ஆனா யூஸ் இல்லை. ஏதோ அவளுக்கு எக்ஸ்ட்ரா அதை கொடுக்கணும்னு கொடுத்திருக்கிறார், அவ வச்சிருக்கிறா. பத்திரமா இருக்கும். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாரா.
இந்த கரத்திலே இந்த 5 விரல்களும் சேர்ந்து செயல்படும் பொழுதுதான் ஆசீர்வாதம், எல்லா விதத்திலும் நன்மை. அதே போல இந்த 5 விதமான ஊழியங்களும் ஒரு இடத்திலிருந்து தான் வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் சபைகளில் இல்லாமல் வெளியிலே இருக்கிறார்கள். நிறைய பேர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார். ஏன்னா தேவன் சபைக்குள்ளே தான் தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் எதற்காக? சபையானது பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்காக. சும்மா பொய்யும் பொருட்டமா சொல்லி ஜனங்கிட்ட வசூல் பண்றதுக்கு இல்லை. அது எந்த விரல்? கட்ட விரல் அப்போஸ்தல ஊழியத்தை குறிக்கிறது. ஆள்காட்டி விரல் ஒருத்தனை சுட்டி சுட்டி காண்பிப்பது தான் தீர்க்க தரிசனம். ஜாயஸுக்கு நேர ஒரு வார்த்தை கர்த்தர் அனுப்புறார், அது என்னது? தீர்க்க தரிசனம். அது இப்ப நம்ம ஒருத்தர் யாராவது சொல்லணும்னா எந்த விரல மீட்டுவோம்? இதுக்கு பேரு ஆள்காட்டி தான். அதுக்கப்புறம் நடுவிரல். இது கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் மற்றது எல்லாத்தையோடையும் நீண்டு தான் இருக்கும். இது சுவிசேஷம். இந்த நடுவிரல் எதை குறிக்கிறது? காஸ்பல். அது கொஞ்சம் நீண்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனா எங்க தான் இருக்கணும்? நடுவுல தான் இருக்கணும், சபைக்குள்ள தான் இருக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள இல்லாத சுவிசேஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சுவிசேஷகன் சபையை கட்டலாமா நடத்தலாமான்னா கூடாது. சத்தியம் அது. சுவிசேஷகனுடைய வேலை என்ன? சபைக்குள்ள இருந்து அவன் எங்க வேணாலும், உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் போலாம். சுவிசேஷத்தை சுமந்து மறுபடியும் வந்து எங்க தான் இருக்கணும்? சபைக்குள்ளதான் இருக்கணும். சபைக்குள்ள இருந்து தான் போகணும், சபைக்குள்ளதான் இருக்கணும். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அப்படித்தான் இருந்தது. பவுல் செய்த ஊழியமும் அப்படித்தான். அவர் சுவிசேஷ ஊழியத்தையும் செய்தார். அவர் 5 விதமான ஊழியங்களையும் செய்தார். இயேசு கிறிஸ்து 5 விதமான ஊழியங்களையும் செய்தார். ஆனாலும் அவர்கள் ஒரு கட்டுக்கோப்போடு இருந்தார்கள். தனக்கு 5 விதமான ஊழியம் இருக்கிறது, நான் ஒரு சபைக்குள்ளே நிலைத்திருக்க மாட்டேன், ஒரு ஆளுகை, ஒரு ஐக்கியத்திற்குள் இருக்க மாட்டேன் என்று பவுல் எப்பொழுதும் இருக்கவில்லை. இயேசு 5 விதமான ஊழியத்தை செய்தாலும் அவர் சொன்னார், நான் தனியா இல்லை, நான் பிதாவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இயேசுவுக்கே ஒரு ஐக்கியம் தேவைப்படுது. இன்னைக்கு நிறைய சுவிசேஷர்களுக்கு ஐக்கியமே இல்லை, எந்த சபைன்னு இல்லை. சில சுவிசேஷகர்கள் வெளி தோற்றத்தில் ஆவிக்குரியவங்களுமாய் காட்டுகிறாங்க. ஆனா அவங்க மெம்பர்ஷிப் எங்க இருக்கு தெரியுமா? பெயர் கிறிஸ்தவ சபைகளில், ஆவி இல்லாத சபைகளில், அபிஷேகம் இல்லாத சபைகளில். இதை நான் சொன்ன சில பேருக்கு கோபம் வரும். வந்தாலும் வரட்டும், சத்தியத்தை சத்தியமா சொல்ல. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு சுவிசேஷர்கள் சுவிசேஷத்தை சொல்றதுல வளர்ந்திருக்கிறாங்களோ இல்லையோ, அந்த சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய ஜனங்களை பலவிதங்களிலே பலவிதமான வார்த்தைகளை சொல்லி, ஜபகோபுரம் கட்டுவோம் வாருங்கள், அல்லது மலை, ஒரு பெரிய மலையை வளைச்சு போட்டு ஜபமலையாய் உருவாக்குவோம் வாருங்கள், இல்லைன்னா ஒரு பெரிய காலேஜை கட்டுவோம் வாருங்கள். ஆனா ஏழை பழைகளுக்கெல்லாம் இங்க இடம் கிடைக்காது. அதுவும் செலவு கல்லையே கட்டுவோம் வாருங்கள், சாப்பாடு போட்டுறோம் பாருங்களா. அதே போல நிறைய தீர்க்கதரிசிகள். என்ன தீர்க்கதரிசி? நான் போனேன், பரலோகத்துக்கே போனேன், ரொம்ப பெரிய தீர்க்கதரிசிகள். அங்க ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் நடந்தது. பிதா இருந்தார். பிதாவை யாரும் கண்டதில்லை, ஆனா அவர் கண்டு இருக்கிறார். பிதா இருந்தார், ஏசு இந்த பக்கம் இருந்தார். நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் எவ்வளவு ஒரு அபத்தமான காரியம் இல்லையா? அபத்தமான காரியம். நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா? டிவி நடத்துறாங்க, சுவிசேஷத்திற்காக செய்யலாம், ஆனால் ஒரு சபைக்குள்ளிருந்து செய்யணும். அதே போல அந்த சுவிசேஷகனுக்கு என்னவோ அதை மாத்திரம் தான் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய வழிய, சபையை கொள்ளையடிக்கிறவனாய் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு பலவிதமான நயவஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி, இதுல பங்காளர் ஆவங்க, அதுல பங்காளர் ஆவங்க,
ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று. சில பேர் கோல்டு காயின் கூட கொடுத்தாங்க. இதை வச்சிருந்தீங்கன்னா கோல்டான பெருகும். இந்துக்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க கூட சொன்னாங்க, போன வாரத்துல தான் இந்த அட்சய திருத்தி என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வந்துச்சு இல்லை, தெரியாது. வந்துச்சு இல்லை, ஆமா, நகை வாங்குறவங்க கிட்ட கேட்டு பார்த்து வந்துச்சு இல்லை. அண்ணா என்ன சொன்னாங்க, எதுக்கு? அது எல்லாம் வியாபாரம் தான். அன்னைக்கு வாங்கினா ஒரு குண்டு மணி வாங்கினா கூட 10 குண்டு மணி ஆயிடுமா. 1 கிராம் நகை வாங்கினாலும் 10 கிராம். யாருக்கு? வாங்குறவனுக்கு இல்ல, விக்கிறவனுக்கு தான். ஆனா முந்தா நேத்தோ ஒரு நியூஸ் படிச்சேன். ஜாய் ஆலுகாஸ் ஓனர் என்ன ஆனாரு, துபாயில போயிட்டு பெரிய ஜாய் ஆலுகாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பெரிய நகை கடை, ஜுவல்லரி இல்லையா? எல்லா இடத்துலயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. பெரிய மாடி வந்து விழுந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஜுவல்லர்ஸ் ஜாய் ஆலுகாஸ். ஜாயம் இல்ல, ஜாய்ஸி இருக்கா. ஆனா ஜாயம் ஜாயம் இல்லங்க, ஜாய் ஆலுகாசும் இல்ல, ஜாய் ஆலுகாஸ் ஓனரே இல்ல. என்னன்னா பொருளாதாரத்துல நெருக்கடியா. யாருக்கு? எவ்வளவு வசூல் பண்ணிருப்பாருங்க. செய்கூலி சேதாரத்துல எவ்வளவு வாரி இருப்பாங்க. ஆனாலும் நம்ம எல்லாம் திருந்த மாட்டோம்ல. எவ்வளவு? சில பேர் இன்னும் திருந்த மாட்டேங்கிறாங்க. பழைய நகைக்கு இருக்கு, பழைய நகைக்கும் இப்ப இருக்கிற நகைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பழைய நகைலாம் நல்ல ஒரிஜினல், இப்ப இருக்கிறதெல்லாம் நிறைய செம்பு கலந்து வருது. ஆனா நல்ல டால் அடிக்குது, ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. கலரே சேஞ்சா இருக்கு, தெரிய மாட்டேங்குது. ஆனா பழைய நகை, பழைய டிசைன் இப்ப புது டிசைன் வருது. அவன் புது புதுசா கொண்டு வரான் நம்ம கிட்ட இருந்து சுரண்டுறதுக்காக தான். இது வியாபார யுக்தி. அதை போல ஊழியத்திலும் கூட சில பேர் வியாபார யுக்தியை பயன்படுத்துகிறார்கள். ஒருத்தர் கர்ச்சிப்பை கூட வியாபாரம் பண்ண தெரியுமா? நாங்கள் ஜெபம் பண்ணி கர்ச்சிப்பை கொடுக்கிறோம், இதை கொண்டு போயிட்டு நீங்க போட்டீங்கன்னா, இதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பிசாசு ஓடிடும். நான் என் கர்ச்சிப்பை கொடுக்கிறேன், பிசாசு ஓடுதா பாரு. அன்றைக்கு பவுல் கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்டு அதை செய்தார். அது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதையே செய்ய வேண்டும் என்று எங்கும் சொல்லப்படலை. அதுக்கப்புறம் அப்படி நடந்ததாகவும் வரலாறும் இல்லை. எதை எதை யார் யாரை கொண்டு எப்படி எப்படி செய்ய வேண்டும் அப்படி எப்படித்தான் செய்வார். 5 விதமான ஊழியங்களிலே பிரதானமானது அப்போஸ்தல ஊழியமாய் இருந்தாலும் ஊழியத்துல மிகவும் தேவைப்படக்கூடியது சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எங்க வரணும்? அந்த ஆத்மாக்கள் சபைக்குள்ள வரணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? தங்களுக்குன்னு தனியா ஒண்ணு என்ன செய்யறாங்க? இது சரியா? இந்த வார்த்தைகளின்படி, இந்த வசனத்தின்படி சரியா தவறான நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. கேளுங்க அவர்கிட்ட. பாஸ்டர் இப்படி சொல்றாரு, அது நீங்க தான் பேசுறீங்களா, பாஸ்டருடைய ஓன் டிசிஷனான்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு கடையை விரிச்சு, அதாவது ஒரு தேங்காய் கடை போடுவான், நல்ல வியாபாரம் ஆகும். அந்த இடத்துல அவன் பார்த்து போடுவான், இந்த இடத்துல நல்ல வியாபாரம் ஆகும் போடுவான், நல்ல வியாபாரம் ஆகும். அதை ஒருத்தன் பார்த்துருவான், நல்ல வியாபாரம் சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், இன்னொருத்தன் பக்கத்துல கடை போடுவான். நிறைய கோயிலுங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஒரு கடை தான் இருக்கும், முதல்ல ஒரு பூ கடை இருக்கும், ஒரு தேங்காய் கடை இருக்கும். அப்புறம் நைஸா வந்து போறவங்க பார்ப்பாங்க, நம்மளும் போட்டா என்ன. இன்னைக்கு வடைப்பாவு கடை எப்படி நிறைய போச்சு, இட்லி தோசை கடை எப்படி நிறைய நாஷ்டா நிறைய போச்சு இல்ல? அம்மா போறதே விட்டாங்க. இட்லியும் போடுறது இல்லை, வடைப்பாவும் போடுறது இல்லை, பஜ்ஜி பாவம் போடுறது இல்லை, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க இல்ல? ஆமா. என்னமா ரிசைன் பண்ணிட்டாங்களாம். சரி, சோத்திரம். நிறைய இன்றைக்கு காலையில பார்க்கும்போது நிறைய பாம் வண்டிகள் நிறைய வரும்.
இது வியாபார யுக்திகள். ஆனால் அது சபைக்குள்ளே, ஊழியத்திற்குள்ளே இன்றைக்கு மலிந்து போயிருக்கிறது. இதுதான் உபதேசம். இதை சொல்வதுதான் உபதேசம். இப்படித்தான் சபை இருக்க வேண்டும், இப்படித்தான் ஊழியக்காரன் இருக்க வேண்டும், இப்படித்தான் தீர்க்கதரிசி இருக்க வேண்டும், இப்படித்தான் சுவிசேஷகன் இருக்கணும், இப்படித்தான் மேய்ப்பனும் உபதேசிக்கிறவனும் போதகனும் இருக்கணும்னு சொல்றதுதான் உபதேசம், சத்தியம். அதற்கு மிஞ்சினது நாமமாயிருக்கு. அதே நேரத்தில் இப்ப மேய்ப்பன் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு சபையை மேய்க்கிறவன், ஒரு சபையை கண்காணிக்கிறவன், அல்லது ஒரு பிஷப், கண்காணின்னு சொன்னா பிஷப்னு வருது. பிஷப்னா ஏதோ ஒரு பெரிய பட்டம் நினைச்சுக்கிறாங்க. இப்ப கூட போப்பு இறந்து போனார் போன வாரத்துல தானே, அப்படிதான் நினைக்கிறேன். ரோம்ல அடுத்த போப்பு வரார். இயேசுனுடைய வருகைக்கு முன்னால் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றதான சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய போப் எப்படி இருப்பார்னு பாருங்க. ட்ரம்ப் கூட சொல்லிருக்கார், நான் கூட போப்பாக ஆசைப்படுகிறேன். சபையின் ஊழியம் என்பது பவுல் அழகாக அதை எழுதி வைத்திருக்கிறார் தீமோத்தேயுவில். சபையை நடத்துகிற ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? உபதேசம் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்னு சொல்லப்படுது. நீங்க வாசித்து பாருங்களேன். பாஸ்ட் ஏதோ தெரியாதெல்லாம் சொல்றாரு, எங்களுக்கு புரியாதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? வாசிங்க 3வது அதிகாரம். முதல் வசனத்திலிருந்து யாராவது தெளிவா வாசிங்க. சீக்கிரம். என்ன? 1 Timothy chapter 3. First Timothy chapter 3. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1ல இருந்தே வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1ல இருந்தே வாசிக்கலாம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும், நல்லா கவனிக்கணும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். உபதேசத்தை கொடுக்கிறவனாய் இருக்கணும். அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும், மதுபான பிரியராயும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களால் ஆனால் உதவிக்காரரால் ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் என்று சில காரியங்கள் எப்படியெல்லாம் உதவிக்காரர்களும் கூட எப்படி ஒரே மனைவியுடைய புருஷருமாய், பிள்ளைகளுமாய், சொந்த குடும்பங்களை நடத்துவதுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சபையை நடத்துவதற்கான ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். ஒரு நடைமுறை சாத்தியத்தை, சபையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சில சபைகளிலே குடும்பம் இல்லாமல் சன்னியாசி என்று சொல்லிக்கொண்டு, சாது என்று சொல்லிக்கொண்டு சில பேர் என்ன செய்யறாங்க? சபையை நடத்துகிறார்கள். ஆனால் சபையை நடத்துகிற பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, சபையை நடத்துகிறவர்கள்
அன்றைக்கு ஆசாரிய ஊழியம் செய்தவர்களும் சரி, லேவிய ஊழியம் செய்தவர்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கு சபை ஊழியம் செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு குடும்பம் இருக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. குடும்பம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சில சபைகளிலே திருமணம் இல்லாதவர்கள் தான் என்ன செய்யறாங்க? சபையை நடத்துறாங்க. அதுவும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை தலை மாறும். அந்த மெய்ப்பர்களை மாற்றுவார்கள். அந்த சபையின் மெய்ப்பர்களை என்ன செய்வாங்க? மாற்றுவார்கள். அது விக்கிரக சபைகளிலும் நடக்கிறது, சில ஆவிக்குரிய சபைகளிலும் கூட நடக்கிறது. இன்னும் சில ஆவிக்குரிய சபைகளில் சொல்ல போனா உபதேசமே தவறாக இருக்கிறது. எப்படின்னா, திருமணம் ஆனவர்கள் மாத்திரம் இயேசுவுக்கு மனவாட்டியா அல்லது சியோனிலே அவர்களோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். மற்றபடி திருமணமானவர்கள் விசுவாசிகள் எல்லாம் எப்படி, அவங்களுக்கு சியோன் கிடையாது, புதிய எருசலேம் அந்த மாதிரி இடம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற சபையத்தான் சில பேர் வாஞ்சிக்கிறாங்க. நம்ம சபையில இருந்து கூட சில பேர் அங்கதான் போயிட்டு அதுதான் நல்ல சபைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு உபதேசம் தெரியல, அந்த உபதேசம் தவறு என்று தெரியல. அப்படி எந்த இடத்திலும் இவங்களுக்கு மட்டும்தான் சியோன் யாருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கர்த்தருக்குள்ள எப்படி இருந்து எப்படிப்பட்ட பிரயாசத்தை பட்டவர்களுக்கு என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு எல்லாரும், அது ஊழியனாயிருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் யார் வேண்டும் என்றாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காய் பிரயாசப்பட வேண்டும். அதற்காய் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நாம் நடக்க வேண்டும். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக என்று தான் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர் மனவாட்டியை உருவாக்குகிறார். சபையின் மூலமாய் தான் மனவாட்டி உருவாக்கப்படுகிறது. ஒரு சபையில வைத்துதான் மனவாட்டி உருவாக்கப்படுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெளியில வச்சு மனவாட்டி என்ன செய்ய முடியாது? மணப்பெண்ணை அலங்கரிக்க முடியாது. ஆகவே தான் ஒரு சபையாய் கூடி வர வைத்து, இப்ப இஸ்ரவேல் சபையாய் கூடி வந்தவர்கள் தான் எங்க போய் சேர்ந்தார்கள்? கானானுக்குள்ளே போய் சேர்ந்தார்கள். சில பேருடைய உபதேசம் மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு தான் இயேசு பக்கத்துல வச்சுக்குவார்னு சொன்னா, மோசே பக்கத்துல இருக்க முடியுமா? ஆரோன் பக்கத்துல இருக்க முடியுமா? ஆபிரகாம் பக்கத்துல இருக்க முடியுமா? ஈசாக்கு பக்கத்துல இருக்க முடியுமா? தாவீது பக்கத்துல இருக்க முடியுமா? சொல்லுங்க, இருக்க முடியுமா? தீர்க்க தரிசனம் சொன்ன ஏசாயா பக்கத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? முடியாது. அப்போஸ்தலர்கள் யாராவது பக்கத்துல இருக்க முடியுமா? முடியாது. அப்ப கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே பரலோகம் போக முடியாதுன்ற மாதிரி, அல்லது பரலோகம் போனாலும் இயேசு பக்கத்துல சியோனுக்கு போக முடியாதுன்ற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, அப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு உபதேசத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். என்ன சில பேரு கல்யாணம் ஆகாதவங்க சொல்லுவாங்க, ஒரு வசனத்தை சுட்டி காட்டி, உத்தமனுக்கு கர்த்தர் மட்டுமே துணை. யாரு? உத்தமனுக்கு கர்த்தர் மட்டுமே துணை. ஆனா அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க. வெறும் அந்த கீழே உள்ள அந்த வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு, அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கிட்டு உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்லுவாங்க. நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். 2 நாளாகுமா? யார் அது இந்த வெயில்ல கொட்டாய் விடுறது? 2 நாளாகமும் 2 Chronicles 19:11 வாசிங்க சீக்கிரம். 2 Chronicles 19:11, 2 நாளாகமும் 19:11. ஏதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா
என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அதாவது அன்னைக்கு நியாயாதிபதிகள், அதாவது ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற, இன்னைக்கு நம்ம ஜட்ஜுன்னு சொல்றோம் இல்லையா, ஜட்ஜி இருக்காரு இல்லையா, ஒரு ஜட்ஜி எப்படி இருக்கணும்ன்றத தான் அங்க சொல்லப்படுகிறது. ஜட்ஜி எப்படி கையொட்டு வாங்காம, லஞ்சம் வாங்காம, நீதி நேர்மையோடு கூட சட்ட திட்டங்களை சரியான முறைப்படி விசாரித்து செயல்படுத்தணும். இது ஜட்ஜினுடைய வேலை. அதைத்தான் இங்க கர்த்தர் சொல்றார். நீங்க உத்தமனா இருந்தா நான் கூட இருப்பேன். நீங்க அநியாயம் பண்ற ஜட்ஜிகளா இருந்தா உங்க கூட நான் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. உங்கள் தீர்ப்பும் அநியாயமாக இருக்கும். இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போயிட்டு கூட வாசித்து பாருங்க. இது கல்யாணம் பண்ணாத ஊழியர்களுக்கு எழுதப்பட்டது அல்ல. இது தேசத்தை நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதிகளுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, ஜட்ஜுகளுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. இத கல்யாணம் ஆகாதவங்க என்ன சொல்லிருக்காங்க, உத்தமனுக்கு எங்களுக்கு வேற, நாங்க ரொம்ப ஒரு உத்தமர்கள். எப்படி நாங்கள் ரொம்ப உத்தமர்கள். ஆனா அவங்களை சுத்தி எப்படி இருப்பாங்க தெரியுமா, சீஷர்களை விட சீஷிகள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. சீஷர்களை விட சீஷிகள், மதர்கள் இருப்பார்கள். அப்படியே சில சபையில நம்ம பார்த்திருக்கோம், கல்யாணம் பண்ணி அவங்க ஊழியத்துக்கு போனா கூட பிரிச்சிருவாங்க, கணவன் மனைவியை பிரிச்சிருவாங்க. அதெல்லாம் தான் நல்ல சபைன்னு நினைக்கிறாங்க சில பேர். வேதம் சொல்லுகிறது மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்லன்னு. அது தேவனுடைய சித்தம். பிரிக்கிறது பிசாசனுடைய சித்தம், அல்லது ஒண்ணுக்கு மேல வச்சுக்க சொல்றதும் பிசாசனுடைய சித்தம். சில பேருக்கு ஒண்ணு கட்டினா ஒன்னோட தான் இருக்கணும், கட்டலன்னா கட்டினவனுக்கு ஒரு வீடுனா கட்டாதவனுக்கு பல வீடுன்ற மாதிரி சில பேர் சன்னியாசி காலத்தில் நிறைய இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், இருந்தார்கள், பார்த்து இருக்கிறேன். தவறு என்று சொன்னால் சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க, வார்த்தைகளை தவறாய் பயன்படுத்துவார்கள். அதற்கு இன்னும் பவுல் கூட இன்னும் அதிகமாக கூட சொல்றாரு. நீங்க வாசித்து பாருங்களேன், கடைசி காலத்திலே அவர் சொல்லும் போது அந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட வஞ்சகர்கள் தோன்றுவார்கள், அவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்றத. ஒன்று தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசியுங்க. ஒன்று தீமோத்தேயு, First Timothy chapter 4, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம். ஆகிலும் நல்ல கவனிங்க, ஆகிலும் பவுல் தான் எழுதுகின்றார். ஆனால் அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது. எந்த ஆவியானவர்? அவர் பெற்றிருந்த பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு சில பேருக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு தெரியல. அவர் சொல்றாரு, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, அதாவது பவுல் வாழ்ந்த காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள், இப்போது நாம் இருக்கக்கூடிய காலங்கள், பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எப்படி விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்? அவர் சொல்றாரு, விவாகம் பண்ணாது இருக்கவும். ஒரு ஊழியக்காரன் ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு, நானும் விவாகம் பண்ணல, நீ விவாகம் பண்ண கூடாதுன்னு சொன்னா அது வஞ்சிக்கிற ஆவிகளோட உபதேசமா? நானா சொல்றேன், எழுதப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார் என்பதை பவுல் அன்றைக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுத்ததை எழுதி வைச்சுட்டு போயிருக்கிறார், நமக்காகத்தான். ஏன்னா பிற்காலத்தில் இது நடக்கும் என்பது தீர்க்க தரிசனமாய் அவர் எழுதி போன காரியம். இது பிற்காலத்தில் நடக்கக்கூடியது. இது நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? விவாகம் பண்ணாது இருக்கவும், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்
அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஒரு சகோதரி நம்ம ஏஞ்சல் டிவி பேர் என்ன, சாது செல்லப்பாவா இல்ல, சாது சாது சுந்தர் செல்வராஜ் இல்ல, என்ன பேரு அவர் பேரு பெரியவர் ஞாபகத்துக்கு வரல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இல்ல இல்ல சாது செல்லப்பெல்லாம் இல்ல. சரி, அந்த ஏஞ்சல் டிவிக்காரு இஸ்ரேலுக்கு சில பேரை கூட்டிட்டு போனார். என்ன டூர் அது, ஹோலி டூர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல நம்ம இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியும் கூட போனாங்க. போயிட்டு வந்ததுல இருந்து கறிமீன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, சாது சொன்னாரு, இங்க வந்துட்டு போனா யாரையாவது வந்து விட்டுட்டு போயிடணும், நான் கறிமீனை விட்டுட்டேன். இது எப்படி தெரியுமா, இந்துக்கள் சொல்லுவாங்கல்ல, காசிக்கு போனா, ஏன்னா அங்கிருந்து வந்த அந்த சாயல் அந்த கிரியை அப்படியே கொண்டு வருகிறார்கள். எங்கிருந்து அவங்க வந்தாங்களோ அந்த கிரியைகள் அப்படியே அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் வெளி தோற்றம் மாத்திரம் ஒலியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வதை போல். அந்த சகோதரி சொன்னாங்க, ஏன் என்ன ஆச்சு, நல்லா சாப்பிட்டு தானே இருந்தீங்க. இல்ல பாஸ்டர், அங்க போயிட்டு வந்தேன், அங்கிருந்து ஒரு தீர்மானம் பண்ணிட்டு வந்தேன். அவரே இறைச்சியை கொடுத்திருக்கிறாரு, அவரே மீனை கொடுத்திருக்காரா இல்லையா, கொடுத்தாரா இல்லையா, நமக்காக தானே எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. அவர் சமைச்சே கூட கொடுத்திருக்கிறாரு. ஏசு பிறந்த கலிலேல அவர் சமைச்சு கொடுத்தாரா இல்லையா, சீஷர்களுக்கு பசியா இருந்தவர் கொடுத்தாரா இல்லையா, மீன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தாரு. இன்னும் இப்ப பிடிச்ச மீன் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சது கூட கொண்டு வாங்க, சமைச்சு கொடுக்கறேன்னு கூட சொன்னார் இல்லையா. ஆனா உபதேசம், அவங்க என்ன சொல்றாங்க, அவர் ஒரு உபதேசி இல்ல, அவர் ஒரு சபையின் மேய்ப்பன் இல்ல, அதனால என்ன கொடுக்கிறோன்னு தெரியல. அவருடைய பழைய அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே கொண்டு வர்றார். காசிக்கு போனா ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு வரணும், எருசலேமுக்கு போனாலும் நான் கரிய மீனை விட்டு வந்தேன்னு. ஜனங்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுடைய உபதேசங்களுக்கு இது பிற்காலம் என்பதை, கர்த்தருடைய வருகையின் காலம் என்பதை இதையெல்லாம் நமக்கு அறிவிக்கிறது. ஆகவே நாம மிகுந்த ஜாக்கிரதையோடு நாமும் இருந்து நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் இன்னும் அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. அவர்கள் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். உபதேசிக்கிறவன் தான் நல்ல ஊழியக்காரன், உபதேசத்தை கெடுக்கிறவன் கள்ள உபதேசிக்காரன், கள்ள ஊழியக்காரன். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குதத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த பவுல் பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படையாக அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கமான வார்த்தைகளை தீர்க்கமாய் எழுதி வைத்துவிட்டு தான் போகிறார். அந்த தீர்க்கமான வார்த்தைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜாக்கிரதையாய் இருந்து நம்மையும் காத்துக் கொள்ள வேண்டும், அப்படிப்பட்டவர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம், எஸ்தர் சாப்டர் 8 verse 6. எஸ்தர் 8வது அதிகாரம்
6வது வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால், எஸ்தரை குறித்து உங்களுக்கு தெரியும். எஸ்தர் ராஜாத்தி அவள் அடிமையாய் கொண்டு போகப்பட்டால், கொண்டு போகும்போது ராஜாத்தி அல்ல, இஸ்ரவேலிலிருந்து அவர்கள் பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட பொழுது அடிமைகளாய்த்தான் மொர்தெகாயும் எஸ்தரும் போனார்கள். இந்த எஸ்தர் யார் என்றால் மொர்தெகாயினுடைய வளர்ப்பு மகள். ஆனால் அவள் நம்ம பார்க்கிறோம், முறையை பார்த்தா எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, முறையை பார்த்தா தங்கச்சி முறை. எஸ்தர் மொர்தெகாய்க்கு தங்கச்சி முறை. எப்படின்னு பார்த்தா எஸ்தர் 2:7 to 7, அவள் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அச்சாலை, அவருடைய பழைய பேர் அச்சால், வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தால், அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ஆக்சுவலா பார்த்தா தங்கை முறை. ஆனால் தங்கைய போயிட்டு சித்தப்பா பிள்ளை இல்லையா, தங்கையை அப்பா அம்மா இல்லன்றதுனால, அந்த சித்தப்பாவும் சித்தியும் இல்லன்றதுனால மொர்தெகாய் என்ன செய்யறாரு? தனக்கு மகளாக எடுத்துக்கொண்டு வளர்க்கின்றார். அந்த மகளைத்தான் 127 நாடுகளுக்கு ராஜாவாயிருந்த ஆகாஸ்வேருக்கு ராணியாக்க வேண்டும் என்று விரும்பி, அந்த 127 நாடுகளை ஆளுகை செய்கிற ஆகாஸ்வேருக்கு 127 நாடுகளில் உள்ள அழகிகளை தேர்வு செய்த போது எஸ்தரையும் கொண்டு போய்விட்டு நல்ல புத்திமதிகளை கொடுத்து, கடைசியில அந்த புத்திமதியின்படி, அந்த சொல் பேச்சின்படி அவள் நடந்ததினாலே 127 நாடுகளிலிருந்து வந்த எல்லா அழகிகளை காட்டிலும் எஸ்தருக்கு ராஜாவினுடைய கண்களிலே தயையும் பட்சமும் உண்டானது. தன்னுடைய பட்டத்து ராணி ஆக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் மொர்தெகாய்க்கு ஒரு விரோதி ஆமான் எழும்பினான். மொர்தெகாயை மாத்திரம் அவன் கொன்று போட வேண்டும் என்றால் கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் அவனோ மொர்தெகாயின் மேல் மாத்திரமல்ல, மொர்தெகாயின் மேல் இருந்த கோபம், மொர்தெகாயினுடைய அந்த ஜனங்கள் எல்லார் மேலும், அவன் யூதனா, அந்த யூத குலத்தின் எல்லார் மேலுமே என்ன உண்டானது? கோபம் உண்டானது. ஆமென், அல்லேலூயா. இப்ப கிறிஸ்தவன்னு சொன்னா, கிறிஸ்துவ மேல ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னு சொன்னா, அந்த கோபத்தை யார் மேல காட்டுமா? யார் மேல காட்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் மேல தானே, அவருடைய பிள்ளைகள் மேல தானே. கிறிஸ்தவன் சொன்னா எல்லாரும். யாராவது ஒரு கிறிஸ்தவன் தப்பு பண்ணா கூட அது எல்லா கிறிஸ்தவனையும் பாதிக்கும். ஒரு ஊழியக்காரன் தப்பு பண்ணா அது எல்லா ஊழியக்காரனையும் பாதிக்கும். ஒரு ஊழியக்காரன் தவறா உபதேசம் பண்ணா எல்லா ஊழியக்காரனும் அப்படித்தான் ஒரு சிந்தையை பிசாசு உருவாக்கிவிடும். இன்னைக்கு நல்ல உபதேசத்திற்கு செவி கொடுக்கிறவர்களை விட கெட்ட உபதேசத்திற்கு தான், கள்ள உபதேசங்களுக்கு தான், கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு தான் இன்னைக்கு அநேகர் இழுக்கப்பட்டு அதிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். வெளியவும் வர முடியவில்லை. கர்த்தர் எத்தனையோ காரியங்களை வெளிப்படையாய் அவர்களுக்கு சொல்லியும் கூட, வெளிப்படுத்தியும் கூட உணர்ந்து கொள்ளலன்னு சொன்னா, அவங்களுடைய மனசாட்சி, அவங்களுடைய மனசு, அவங்களுடைய அந்த அது செத்ததாய் காணப்படுகிறது. நான் போன வாரம் சொன்னேன், ஒருத்தர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார், நான் கேட்டேன் அப்படின்னு. இயேசு 1வது சங்கீதத்தை மீறிட்டார், அவர் அதன்படி நடக்கல
அப்படின்னு. அவர் பேர் பாலசேகர். நான் தப்பா சொல்லிட்டேன், ஜஸ்டின் சொல்லிட்டேன். பாலசேகர். ஜஸ்டின் அதே மாதிரி தான், அவரு சினிமா பாட்டுங்கெல்லாம் பாடி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றவர். சபையில ஆராதனையில சினிமா பாட்டு பாடி அல்லது சினிமா பாட்டு வசனத்தை சொல்லி இதுதான் வாக்குதத்தனை சொல்றது. இதுக்கெல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு ஜனங்கள் குவியறாங்க. உபதேசம் கொடுக்கிற இடத்துல ஜனங்களை காணும். ஏன்னா அது கொஞ்சம் கடினம். ஏசு கிட்ட இருந்து அப்படித்தான் பிரிஞ்சு போயிட்டாங்க. நிறைய அவரை பின்பற்றினார்கள், நிறைய சீஷர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் உபதேசத்தை கொடுத்த போது எல்லாரும் என்ன செய்யறாங்க, இது கடினமானது, யார் கேட்க முடியும் அப்படின்னு என்ன செய்துட்டாங்க, விலகி போயிட்டாங்க. பந்த் பண்ணுங்க, பந்த் கரோ. தேவ சமூகத்திலே நாம் பயத்தோடு பக்தியோடு காணப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு உபதேசம் என்பது கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்க தரிசனமும் ஜனங்களை வஞ்சிக்கிறது. அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, யூதர்களுக்கு விரோதமாக ஆமான் என்றதான ஒரு பொல்லாத பிசாசின் மகன் ஒருவன் மேல் இருந்த கோபத்தை அந்த ஜனங்கள் எல்லார் மேலும், அந்த யூதா கோத்திரத்தில் உள்ள எல்லார் மேலும், இஸ்ரவேலர்கள் எல்லார் மேலும் 127 நாடுகள்ல ஒரே இடத்துல செஞ்சத 127 நாடுகள்ல இருந்த எல்லார் மேலும் கோபத்தை காண்பித்து அந்த 127 நாடுகள்ல இருந்த யூதர்களையும் கொன்று குவிக்க வேணும்னு சொல்லிட்டு ராஜாவு கிட்ட போயிட்டு நைஸா பேசி சட்டம் போட்டு இயற்றி வாங்கி கொள்ளுகிறான். அது மொர்தெகாய்க்கு தெரிய வந்த போதுதான் மொர்தெகாய் அப்போது எஸ்தர் ராணி ஆகி விடுகிறான். மொர்தெகாய் எப்போதும் போல வாட்ச்மேன் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். எஸ்தர் கிட்ட அவர் சொல்றாரு, சொல்லி அனுப்புறாரு. அவர் ரெட்டுடுப்பை உடுத்து, உபவாசத்தோடு ரெட்டுடுப்பை உடுத்திக்கிட்டு அலறிக்கிட்டு போறாரு. ராஜ அரண்மனைக்குள்ள உபவாச உடையோடு கூட போக முடியாது, அதனால தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா மெசேஜ் அனுப்புறாரு எஸ்தருக்கு, உள்ள அரண்மனைக்குள்ள சொகுசா இருக்கிற எஸ்தருக்கு அனுப்புறாங்க. எஸ்தருக்கு அனுப்பின உடனே மெசேஜ் போனோன்னு எஸ்தர் பாக்குறா, என்ன செய்ய முடியும், இப்ப நான் ஒன்னும் செய்ய முடியாது. ராஜா கூப்பிட்டாதான் என்ன செய்ய முடியும், ராஜா முன்னால போய் நிக்க முடியும், மற்றபடி நான் போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கு. மனைவியா இருந்தா கூட, பட்டத்து ராணியா இருந்தா கூட ராஜா கூப்பிடாம நான் என்ன செய்ய முடியாது, முன்னால வந்து நிக்க முடியாது. இப்பெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? நீ ராஜாவா இருந்தாலும் நீ எனக்கு கூஜான்னு தான் சொல்லிடுவாங்க, இல்ல அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆனாலும் மொர்தெகாய் சொல்ற, இல்லம்மா மகளே, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் எங்க இருந்தாவது வரும். ஆனா நீ அரண்மனையில இருக்கிறதுனால நீ தப்பிச்சுக்க முடியாது, உனக்கும் அது உண்டு, நீயும் யூத குலத்தவள் தான், அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ள என்று சொல்லும் பொழுதுதான் எஸ்தர் அதுக்கப்புறம் சொல்றான், போய் எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, உபவாசிங்க. இங்க சூசான் அரண்மனையில இருக்கிற நீரும் யூதர்கள் எல்லாரும் எனக்காக என்ன செய்யுங்க, உபவாசிங்க. நானும் தாதிமார்கள் உபவாசித்து அதற்கு பிற்பாடு நான் கடந்து போய் நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் என் ஜனத்திற்கு வரக்கூடிய நான் பொல்லாப்ப என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது என்ற அந்த ஆத்தும பாரம் தஞ்சனங்கள், பொல்லாத உபதேசத்தினாலே, தஞ்சனங்கள் சத்ருவினாலே, தஞ்சனங்கள் கர்த்தருக்கு விரோதமானவர்களாலே, நயவஞ்சகமான சட்டங்களினாலே வஞ்சிக்கப்பட்டு கொல்லக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து தான் ராஜா கிட்ட போறான். ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு கேட்டா, ராஜாவை பார்ப்பது தன் வீட்டுக்காரனா இருந்தா கூட அவன் ராஜா, அங்க சில சட்டதிட்டங்கள் இருக்கு, அதை மீறி அவள் போக முடியாது. நமக்கும் அப்படித்தான். ஒரு ஸ்திரீயானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, அந்த சட்டதிட்டங்கள் இருக்கிறது. ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும் என்ற சட்டதிட்டங்கள் இருக்கிறது. அதற்கு இசைந்து நாம் நடந்தால்தான் பரலோகம் போக முடியும், அந்த ராஜாவை நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த தேசத்தின் சட்டங்கள் அப்படி இருந்தால் நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லிட்டு இவள் போகிறாள். ராஜாவினுடைய கண்களில் இவளுக்கு தயை கிடைக்கிறது. இவள் போய் குனிந்து அவர் முன்னால் மண்டியிட்டு அந்த செங்கோலை தொடுகிறாள்.
பிற்பாடு ராஜா கேட்க, உனக்கு என்ன வேண்டும், என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கூட உனக்கு நான் கொடுக்கறேன். ராஜ்யத்துலன்னா எவ்வளவு பெரிய ராஜ்யம் அவருது? 127 நாடுகள், நம்ம இந்தியாவையும் சேர்த்து. வசனமே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம், இந்தியாவில இருந்து எத்தியோப்பியா வரல 127 ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அவர் ஆளுகை செய்திருக்கிறார். 127 பாதி எவ்வளவு? 63.5. 63 தேசங்களை உனக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்ற. நாமளா தான் என்ன செய்திருக்கோம்? நித்யானந்த மாதிரி கைலாசம் தனியா போயிட்டு டிவியை வாங்கிட்டு உக்காண்டு அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனா எஸ்தருக்கு அது முக்கியம் இல்லை. அவள் சொல்றாள், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் அப்படின்னா அவளுடைய மனம் ஏற்கனவே அடிமைப்பட்டு வந்தது தெரியும். அந்த அடிமைத்தனத்தினால் அவளுக்கு ஏற்பட்ட வலிகள் என்னன்னு அவளுக்கு தெரியும். இப்ப கொல்லவே பட போகிறார்கள். ஆகவே அதுல நாமும் கூட தப்பி போக முடியாது. தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என் ஜனங்கள் சாகக்கூடாது, என்னுடைய வம்சங்கள் வழியக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் நேரக்கூடாது என்பதற்காக போயிட்டு ராஜாவினிடத்திலே முறையிடுகிறார். அதற்காக அவள் உபவாசித்தால், அதற்கு பிற்பாடு ராஜாவினிடத்துல போய் தயவு பெற்ற பிற்பாடு டைரக்டா உடனே சொல்லல, முதல்ல ராஜாவை கொஞ்சம் குஷிப்படுத்துறார், அவளுக்கு விருந்து வைக்கிறார். இவள் உபவாசம் இருந்துட்டு ராஜாவுக்கு என்ன செய்யறா? அம்மா அப்படி செய்வோமா, நானே பாஸ்டிங்ல இருக்கேன், உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா? அவள் உபவாசம் இருந்து ராஜாவுக்கு விருந்து வைக்கிறார். கூட சேர்ந்த ராஜாவுக்கு மாத்திரமல்ல, அழிக்க நினைத்த ஆமானுக்கும் விருந்து வைத்தார். வேற யாரையும் கூப்பிடல. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவள் சத்தியத்துக்கு சாட்சியாய் நடந்தாள். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன கொடு? ஆகாரம் கொடு, நான் அவன் மேல என்ன செய்வேன்? அக்னி தழல குவிப்பேன் அப்படின்னு சொல்றார். அதனால சத்துருவுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யும். சத்துருவா நம்ம யாரையாவது நினைச்சோமா, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நல்லதை செய்யுங்க, நல்லதை செய்யுங்க, சத்துரு அழிந்து போவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்கு நாம் சத்துருவாய் போக வேண்டாம், சத்துருக்கு நன்மை செய்யுங்க, அவன் அழிந்து போவான். அப்ப ஆமானுக்கு இவள் விருந்து, ராஜா விருந்து ஆமானுக்கும். முதல் நாள் ரொம்ப சந்தோஷமா போறார் ஆமான். வீட்டுக்கு போறார், மனைவி கிட்ட சொல்றார், மனைவி பாரு, ராணி கூட என்னதான் மேன்மைப்படுத்தின, வேற யாரும் எந்த மந்திரியும் கூப்பிடல பாரு, நான் தான் ராஜாவுக்கு ரொம்ப, ராணிக்கு கூட ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு தான் மனைவிக்கு சொல்ல, மனைவிக்கு ரொம்ப குஷி, கூட இருந்தவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷி. உடனே ஆனாலும் அவர் சொல்றார், ஆனாலும் அந்த மொர்தெகாய் என்னை வணங்காத வரையிலும் எனக்கு என்ன இல்லை, இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. உடனே மனைவி ஆகிய சிரேஷ் ஆலோசனை கொடுக்கிறான் புருஷனுக்கு, என்னங்க ராஜாவும் உங்க கையில, ராணியும் உங்க கையில, எப்படி ராஜாவும் உங்க கையில, ராணியும் உங்க கையில, நேரா போங்க ராஜா கிட்ட, இப்படி எப்படி இருக்கு? இந்த ஏற்கனவே அதிகாரத்தை வாங்கிட்டாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் கொண்டு அவைக்கணும்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மொர்தெகாயை தூக்கி படுத்தி கொண்டாராம். உடனே நம்ம வீட்டு முன்னாலே அதை செஞ்சிடலாம். ஒரு 50 முழ தூக்க மரத்தை என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்கன்னு ஆயத்தப்படுத்திட்டு தன் வீட்டுக்கு முன்பதாக 50 முழ உயர தூக்க மரத்தை ஆயத்தப்படுத்திட்டு ராஜா கிட்ட போறாரு. சத்துரு நமக்கு விரோதமா சதி ஆலோசனை செய்யும் பொழுது, அதற்கு கூட்டு சேர்ந்து கணவனும் மனைவியுமாக அல்லது உறவுகளுமாக சேர்ந்து கூட்டு களவாணிதனம் பண்ணும் பொழுது கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறீங்க? என்ன செய்யணுமோ கர்த்தர் அங்க கிரியை செய்யறான். இங்க சத்துரு கிரியை செய்கிறான், அங்கே ஆண்டவர் கிரியை செய்கிறார். சத்துருவுக்கு ஆலோசனை கொடுக்கவும் அநேக சத்துருக்கள் இருந்தார்கள். ஆனால் ராஜாவுக்கு மொர்தெகாய்க்காக ஆலோசனை கொடுக்க கர்த்தரே இறங்கிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவுக்கு ராத்திரி சாயந்தர நேரம் ஆயிப்போச்சு, தூக்கம் வரல, என்ன செய்யலாம்? சரி, இந்த கால வர்த்தமானங்கள் எல்லாம் வாசிங்க அப்படின்னும் பொழுது குறிப்பா அந்த எடுத்து வாசிக்கிறவன் மொர்தெகாயை குறித்து அங்க வாசிக்கிறான்.
அது எதேச்சையாய் நடந்ததல்ல, கர்த்தரால் திட்டமிடப்பட்டு நடந்த ஒன்று. மொர்தெகாய்க்கு விரோதமாக தூக்கு மரம் உருவாக்கப்பட்டது. உருவாவதற்கு முன்னே கர்த்தருக்கு தெரியும் இப்படி அவன் செய்வானிட்டு. ஆகவே எங்க ராஜா கிட்ட கர்த்தர் மொர்தெகாயினுடைய காரியத்தை வாசிக்க முடியாத வைத்து ராஜா கேட்கிறாரு. மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்தாங்க ராஜா மேல, ராஜாவை கொன்று போட 2 பேரு சதி பண்ணாங்கன்றத மொர்தெகாய் அதை சொல்லி அனுப்பி, அது ராஜா காக்கப்பட்ட விஷயம். அது அவருக்கு ஏதாவது கனம் செய்யப்பட்டதா, ஏதாவது பரிசு கொடுக்கப்பட்டதா, ஒன்னும் செய்யல அப்படின்னும் பொழுது, ஐயோ அது தப்பாச்சு, நம்ம உயிரை காப்பாற்றணுக்கு நம்ம என்ன செய்யணும், நல்ல ஒரு கனம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா யோசித்துக்கிட்டு இருக்கும் போதே ராஜாவுக்கு தூக்கு மரத்தை ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணவர் என்ன செய்யறாரு, அங்க போயிட்டு ராஜா அந்த இருக்க அந்த ரூமுக்கு முன்னால இந்த பால்கனில இந்த வெராண்டாவில நிக்கிறாரு. ராஜா கேட்கிறார், அங்க யார் வந்திருக்கிறது? ஆமான் வந்திருக்காரு. சரி அவனை உள்ள வர சொல்லுங்க. இவர் குஷியா போறார். பரவாயில்ல, ராஜா நம்மள பார்த்துட்டு உள்ள வர சொல்றாரு. ஈஸியா போச்சு, நம்முடைய வேலை என்ன, மொர்தெகாயை தூக்கல போடுறதுக்கு சொல்லிட்டு போயிட்டு தூக்கல போட போறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் வாயிலிருந்து வார்த்தை வரதுக்கு முன்னால கர்த்தர் ராஜாவினுடைய வாயிலிருந்து வார்த்தை அனுப்புகிறார். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்பா, கொஞ்சம் ஆலோசனை சொல்லு மந்திரி அப்படின்னு கேட்கிறார். இவர் உடனே நினைக்கிறார், ராஜாவுக்கு பிரியமான மந்திரி நான் தான், என்ன தவிர ராஜா வேற யார கனம் பண்ணுவார் அப்படின்ட்டு 1க்கு 2 அதிகமாவே சொல்ற. ராஜா ஏறுகிற குதிரை வர வேண்டும், ராஜ வஸ்திரம் வர வேண்டும், ராஜனுடைய மணிமுடி வர வேண்டும், அதை ஒரு விசேஷித்த அமைச்சர்கிட்ட கொடுக்கணும். கொண்டு போயிட்டு யார் அந்த மனுஷனோ அந்த மனுஷனை என்ன செய்யணும், அலங்கரித்து அந்த ராஜ குதிரை மேல ஏற்றி ராஜ வீதியிலே வலம் வர வேண்டும். அந்த மந்திரி அந்த ராஜ வீதியில வலம் வரும்போது அந்த மந்திரி சொல்லிக்கிட்டே போனோம், ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் இப்படி செய்யப்படும் அப்படின்னு தன்னை நினைச்சு ஒரு நிறைய ஆலோசனை எல்லாம் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தர் அங்க பார்த்தார், இதெல்லாம் போயிட்டு மொர்தெகாய்க்கு செய்யணும் போது அவன் முகம் செத்து போனான். அப்பவே அவன் செத்து போனான். அப்பொழுதே அவன் இறந்து போனான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக தூக்கு மரத்தை செய்து அதிலே தூக்கி போட வேண்டும் என்ற ஒரு அதிகாரத்தை ராஜாவினிடத்துல கேட்பதற்காக போனவனுக்கு இப்ப அதே மொர்தெகாய் யார தூக்கு மரத்துல தூக்கி போடணும்னு நினைச்சானோ அவனை உயர்த்தும்படியாக, தன்னை விட மேன்மைப்படுத்தும்படியாக, தன் கையாலே, அதாவது சத்துவின் கையாலேயே மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் வைத்தார். அதுதான் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் யாரா இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்தாலும் கர்த்தர் துணை நின்று அவர்களை மீட்பார், அவர்களை பலப்படுத்துவார், மேன்மையும் படுத்துவார். விரோதமான சத்துருக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள வேலையாட்கள், கள்ள சுவிசேஷகர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் கிரீச்சவர்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று தான் வேதம் வசனம் சொல்லுகிறது. ஏசு சொல்லுகிறார், ஏசு சொல்லிட்டே போயிருக்கிறார், நான் உங்களை அறியேன்னு சொல்லுவேன், நான் உங்களை அறியேன்னு சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறார். யாரை பார்த்து? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தோம். மத்தேயுல நீங்க வாஸ்து பார்த்தா தெரியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களாம். இன்னைக்கு நிறைய நடக்குது இல்லையா? அது நாடி ஓடுறாங்க, 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 ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கூட்டத்தை சத்ருவானன் வஞ்சித்து ஓட வைத்துக் கொண்டிருக்கான். எங்கெங்கேயோ இருந்த இடத்துல இருந்தே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை, அப்படிப்பட்ட சத்தியத்தை மறக்கடித்து இஸ்ரவேலுக்கு போனா உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும், புனித யாத்திரை. அங்க போனா காலி கல்றையை தானே பார்க்க முடியும். இங்க இருந்து இயேசுவை தரிசிக்கலாமே, இங்க இருந்து அந்த ஆவியானுடைய கிரியை பெற்றுக் கொள்ளலாமே. முடியுமா? முடியாது. செய்யறாரா இல்லையா? உலகத்தின் கடைசி பரிதம் உங்களோடு நான் இருப்பேன் என்று சொன்னவர் நான் கல்லறையில் இருப்பேன்னு சொல்லலை. என்னைக்கு அவர் கல்லறையை விட்டுட்டாரு. தேவதூதன் அன்னைக்கே சொல்லட்டான், மரி உயிரா இருக்கிறவர் நீங்க எங்க தேடுறீங்க? செத்தவங்க மத்தியில ஏன் தேடுறீங்க?
ஆனா இன்னைக்கு போய் செத்தவங்க மத்தியில தேடுறாங்க, கல்லறையில போய் தேடுறாங்க. அட ஒரு ஞாபகார்த்தத்துக்கு ஒரு பிக்னிக் போனா பரவாயில்ல. ஆனால் சத்தியமாய் அது ஒரு விதமான உபதேசமாய் ஜனங்களை வஞ்சிக்க முடியாய் கொண்டு போகும்போதுதான் அங்கே சத்ருவினுடைய வேலையாட்களாய் ஏஜென்ட்டுகளாக இவங்க செயல்படுகிறார்கள். தங்கள் அறிந்தோ அல்லது அறியாமலோ செயல்படுகிறார்கள். நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்கும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எவ்விதமாய் பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும். நம்ம ஜெபிக்கணுங்க, ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களே நீங்க என்ன செய்யுங்க? ரட்சிங்க. வேற மார்க்கத்திலே இருந்தாலும் அல்லது வேற மதங்களிலே இருந்தாலும் வேறு எந்த விதமான கிரியைகளை அவங்க சிக்கி இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை ரட்சியுங்க. ஆபிரகாம் ஜெபித்தாரா இல்லையா? சோதோம் கொமாராவை அழிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது சோதோம் கொமாராவில் இருந்து அந்த திசையில போயிருந்ததான தன்னுடைய சகோதரன் மகனாகிய லோத்துக்காகவும் அவனுடைய குடும்பத்திற்காகவும் அதை மனதில் நினைத்து தான் ஆண்டவரே அங்க ஒரு 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? ஒரு கணக்கு போட்டு பார்த்தார். தன்னை விட்டு பிரியும் போது இத்தனை பேர் இருந்தாங்க, இப்ப போயிருக்கும்போது கொஞ்சம் பழகி பெருகி இருப்பாங்க. ஒரு 50 பேர் இருந்தாங்க. சோதம் குமாராவை பத்தி அவருக்கு தெரியாது, அந்த திசை அவர் போனதில்லை ஆபிரகாம். ஆனால் தன்னுடைய சகோதரன் மகன் அங்க போயிருக்கிறான். லோத்தம் அவனுடைய குடும்பம் அங்க இருக்கிறது. அதை நினைத்து நாம இங்க இருந்து திருநெல்வேலியை நினைக்கலாம் இல்ல, இங்க இருந்து விழுப்புரத்தை நினைக்கலாம். உளுந்தூர்பேட்டையா? ஆமா, நினைக்கலாம். நாங்க எல்லாம் மும்பைக்கார் என்ன. அப்ப இங்க இருந்து இங்க இருக்கிறவங்கள நினைக்கலாம். எங்கெங்க இருக்கிறாங்களோ, ஆந்திரால இருக்காங்களா, கர்நாடகாவில் இருக்காங்களா, கேரளால இருக்காங்களா, உத்தரப்பிரதேசல இருக்காங்களா, எனக்கு எங்கெங்கெல்லாம் அறிமுகமானவங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் நினைத்து நான் ஜெபிப்பதுண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லு. ஒரு முறை ஒருத்தர் ஒரு இடத்துல அறிமுகமானாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிப்பு. ஒரு வார்த்தை, நிறைய ஜெபிக்கணும். ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தாலே போதும். அந்த வார்த்தை உண்மையான அன்போடு கூட ஜெபிக்கணும். 127 நாடுகள்ல அழிய போகிற யூதர்களுக்காக ஒரு இடத்திலிருந்து எஸ்தர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. 127 நாட்டிலையும் போயிட்டு அவ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா இல்ல. ஒரே இடத்துல கர்த்தரிடத்தை நோக்கி பார்த்து முதல்ல பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணா. அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ போயிட்டு கிரியை செய்தால் கர்த்தர் கிரியை செய்தாரா இல்லையா? ஒரு இடத்துல இருந்த 127 நாடுகள்ல உள்ளவர்களே அவள் மூலமாய் கர்த்தர் காப்பாற்றினாரா இல்லையா? அப்ப இங்க நீங்க செய்யற ஜெபம், நீங்க எங்கம்மா பையன் எங்க இருக்கான்? அந்த ஊர் பேரை சொல்லுங்களேன். சேரன் மகாதேவில இருக்கிற சுந்தரையும் கல்பனாவையும் பேர பிள்ளைங்களை ரட்சிக்க கர்த்தரால முடியுமா? முடியாதா? இங்க நீங்க விடுற கண்ணீருக்கு கர்த்தர் அங்க பதில கொடுப்பார். ஆமென். அங்க போய் தான் உட்காந்து ஜெபிக்கணும் இல்லை. இங்க இருந்து என் குடும்பத்துல முதல்ல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். தகப்பன் எனக்கு விரோதமாய், உங்களுக்கு அந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கேன், விரோதமா தான் செயல்பட்டார். விரோதமாய் செயல்பட்டான்றதுக்காக ஜெபிக்காம இல்லை, என் தகப்பனுக்காகவும் நான் சேர்த்து ஜெபித்தேன். 50 நாட்கள் நான் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் தடைகளை நீக்கி ஒவ்வொருவராய் அவர் ரட்சித்தார். இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்காங்க. இன்னும் இந்த விக்கிர கிரியைகளை சிக்கி இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மீட்க இன்னும் என்னுடைய ஜெபம் 1982 இருந்து இன்றைக்கு வரலும் என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கேன். கர்த்தர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய ஜெபம் நிற்க விட நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கணும். எது வரலும் அவர்கள் சந்திக்கப்படும் வரையிலும், அவர்கள் ரட்சிக்கப்படும் வரையிலும். எஸ்தர் உபவாசம் போட்டு போய் கிரியை செய்தால், எது வரையிலும் கிரியை செய்தால் அந்த ராஜாவே சொல்ற, அம்மா என் கையெழுத்து போட்டு முத்திரை போட்டு போனதை நானே என்ன செய்ய முடியாது, நினைச்சாலும் மாற்ற முடியாது. சட்டம் போட்டது சட்டம் போட்டதுதான். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? இன்னொரு சட்டம் போடணும். அல்லேலூயா. இன்னொரு சட்டம் போடணும். உடனே யோசித்து செய்யறாங்க. 127 நாடுகளுக்கும் அந்த நாள் வருடத்துக்கு முன்னால் 120 நாடுகளுக்கும் மெசேஜ் போன. இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப்ல தட்டி விட்டா உடனே போயிடாது. அன்னைக்கு ஏரோப்ளேன் கிடையாது. 127 நாட்டுக்கு வரணும்னா
ஒன்னு வந்தா கப்பல் யாத்திரை தான். அதுவும் இப்ப வேகமா வர மாதிரி எல்லாம் வர முடியாது. அன்னைக்கு இருந்த கப்பல்கள் வேற. அது மாத கணக்கு வருஷ கணக்கு ஆகும். அப்ப என்ன செய்யணும் பாக்குறோம். வேதம் சொல்லுது, வேகமான ஒட்டகங்கள் மேலும் குதிரைகள் மேலும் அஞ்சற்காரர் என்ன செய்தாங்களாம், 127 நாடுகளுக்கு அனுப்புனாங்க. எவ்வளவு வேகப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. வேகத்துக்கு எதை சொல்லுவாங்க, ஹார்ஸ் பவர். குதிரை தானே சொல்லுவாங்க ஹார்ஸ் பவர் சொல்லிட்டு. அப்ப அந்த வேகமான, இன்னும் அதுல மின்னல் வேகத்துல பறக்கக்கூடிய குதிரைகள், அதன் மூலமாக அனுப்புகிறார்கள். சட்டத்தை மாத்தணும், வேற சட்டம் போடுறாங்க. வேற சட்டம் போட்டு அதே நாள்ல, எந்த நாள்ல யூதர்களை கொண்டு அழிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டதோ அதே நாளில் யூதர்கள் ஆமானின் அந்த சத்துருக்களை கொன்று குவிக்கலாம் என்று எழுதப்பட்டு சட்டம் எல்லாம் ஊருக்கு, எல்லா நாடுகளுக்கும் வந்து நம்முடைய இந்தியாவுக்கும் வந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் யூதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். போனா நீங்க பார்க்கலாம், நரிமன் பாயிண்ட்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க யூதர்கள் இருக்காங்க, பார்க்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. வெஸ்டர்ன் சைடு, பூனா சைடு போனாலும் இருக்கலாம், பார்க்கலாம், அங்கேயும் இருக்காங்க. யூதர்களுக்கு எந்த தேவாலயம் கூட பூனால கூட இருக்கு, இங்கேயும் கூட இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் வேறு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் வேறு. அவர்களுடைய முறைமைகளும் வேறாக இருக்கிறது. ஆனா அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே எஸ்தருடைய மொர்தேகாயும் எஸ்தரும் சேர்ந்து, இன்னும் சில பிள்ளைகளும் சேர்ந்து உபவாசித்த ஜெபத்திற்கு கர்த்தர் 127 நாடுகளுக்குள்ள தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிங்க. டெய்லி ஜெபிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிங்க. எப்படி ஆகலும் ரட்சிக்கணும் ஆண்டவரே, எப்படி ஆகலும் ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வாங்க. இப்ப ஊர்ல இருக்கிறவங்களை இங்க கொண்டு வர முடியாது, அங்கே ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில அவங்களுக்கு போய் ஐக்கியமாக முடியும். ரட்சியம் ஆண்டவரே, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. புருஷன் ரட்சிக்கப்படலையா, ஜெபிங்க. மனைவி ரட்சிக்கப்படலையா, ஜெபிங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, ஜெபிங்க. வழி விலகி போறாங்களா, ஜெபிங்க. எஸ்தரை போல உண்மையாய் ஜீவனையும் பணையும் வைத்து செவி. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்த்து கொடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இல்லைன்னு தெரியல. நான் ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆயிருந்த நேரம், மரண போராட்டத்தில் இருந்த அந்த நேரம், நிறைய தரிசனங்களை கர்த்தர் அந்த நேரத்தில் கொடுத்துக்கிட்டு, இன்னும் சில நிறைய தரிசனங்கள் என்னை கலங்கடித்துக் கொண்டிருந்த அந்த நேரம் அது. அப்போ ஒரு நாள் கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார். என் தாய்க்கு நான் இவ்விதமா இருக்கிறேன்னு அறிவிக்கல. அப்ப இருந்தாங்க இல்லையா, அறிவிக்கல, சொல்லல நான் அப்படி உடம்பு சரியில்லை. ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க ஜெபித்து கொண்டிருந்ததுனால அவங்களுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்க அக்கா ரொம்ப குறைஞ்சிருக்காங்க. சொல்லுமா சொல்லு, என்னாச்சு, அவர்கிட்ட இருந்து போன் வரல, போனே பண்ண மாட்டா, என்னாச்சு என்னாச்சு சொல்லு சொல்ல, ஒன்னும் இல்ல பண்ணுவாங்கன்னு. ஆனா அவங்க தினந்தோறும் எனக்காக அந்த ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எனக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த ஆபரேஷனுக்கு முன்னால் அந்த நாட்கள் எனக்கு காட்டுறார். எந்த அளவுக்கு பாரத்தோடு அவங்க கர்த்தர் வெளிப்படுத்தி அவங்க ஜெபிச்சாங்க. மனுஷன் சொல்லல, பிள்ளைகள் சொல்லல, சொல்ல வேண்டாம், நான் சொல்லிட்டேன். அப்போ ரொம்ப அவங்களுக்கு முடியாத சூழ்நிலை தான். அப்ப கர்த்தர் காட்டுறார். ஒயிட், அவங்க வெள்ளப்படவை தானே உடுத்துவாங்க, படவையை உடுத்திக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு செபிக்கிறாங்க. அவங்க மேல ஒரு பிள்ளை என்னுடைய பாரம் இருக்கிறது. ஒரு பிள்ளை அவங்க தோலுக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த பிள்ளையும் ஒயிட் ட்ரெஸ்ல தான் இருக்கு. அப்போ அவங்க அந்த பாரம் தாங்காம அப்படியே சாயறாங்க. ஏற்கனவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்ப தோல் மேல ஒரு பெரிய பாரம் இருக்கு. அந்த பாரம் தாங்காம அவங்க அப்படியே சரிறாங்க. ஆனா அவங்க முழுமையாய் சரீரத்துக்குள்ளாக ஒரு கரம் வந்து அவர்களை என்ன செய்து பிடித்து நிறுத்துகிறார். அதே
இன்னொரு நல்ல விஜயமா இங்க அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அவங்களையும் அந்த இதை காட்டுறாரு, குடும்பத்தையும் காட்டுறாரு, சபையை குறித்து சபையில் உள்ளவங்களை பத்தியும் காட்டுறாரு. நான் எனக்கு ஜெபிக்கவா, குடும்பத்துக்காக, தாய்க்காக, அங்க உள்ளவங்களுக்காக ஜெபிக்கவா, சபைக்காக ஜெபிக்கவா? என்ன செய்ய முடியும்? ஜெபமே ஓடல, ஜெபிக்க முடியாத சூழ்நிலை. டோட்டலா நான் பிளைண்டா தான் இருந்தேன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையும் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையும் வந்தது. அவர் காண்பித்த தரிசனங்களில ஒரு கரம் தாங்குவதை போல. அப்ப எனக்கு என்ன நினைச்ச உடனே தாய் என்னமோ அவங்களுக்கு ஆயிட்டு கேக்குறேன், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு முடியலதான், ஆனா பரவாயில்ல 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த நேரத்துல மரண போராட்டம், இங்க இருக்கிறவங்களுக்கும் மரண போராட்டம். இப்படி சில காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்தில் உண்மையா யாரெல்லாம் ஜெபித்தார்கள் என்பதும் கர்த்தர் காட்டுறார். பாரத்தோடு யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் காட்டுறார், காண்பிக்காமல் இல்லை, எல்லாத்தையும் காட்டுறார். அதுல தாயினுடைய அந்த பாரத்தோடு கூடிய அந்த ஜெபம், நிச்சயமா சொல்றேன், எனக்கு அது ஒரு பெரிய அனுகூலமாய்த்தான் இருந்தது. மரண உபாதையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஜெபமாய்த்தான் இருந்தது. எத்தனையோ பேர் ஜெபித்தார்கள், இல்லைன்னு நான் சொல்ல. எத்தனையோ பேர் ஆர்வத்தோடு, தாகத்தோடு, வாஞ்சையோடு, கண்ணீரோடு கூட ஜெபித்தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் சில ஜெபங்கள் எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கும். ஆமென். சில பேருக்கு உண்டாகக்கூடிய அந்த பாரம் எல்லாருக்கும் உண்டாகாது. இப்ப எஸ்தர் அவருடைய பாரம் எல்லாருக்கும் இல்லை, மொர்தெகாய்க்கு இருந்த பாரம் எல்லாருக்கும் இல்லை. ஏன்? அவங்க நினைக்கிறாங்க இது எனக்கு வந்தது அல்ல, எனக்கு மற்றவங்களுக்கு வந்தது தனக்கு வந்ததை போல நினைத்து அவர்கள் என்ன செய்யறாங்க? செபித்தார்கள், மன்றாடினார்கள், விண்ணப்பம் செய்தார்கள். ஆபிரகாமும் அப்படித்தான். அங்க போய் லோத்துக்கு என்ன ஆகுமோ, குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ, 50 நீதிமான் இருந்தா, 40 இருந்தா, 30 இருந்தா, 20 இருந்தா, 10 இருந்தா அப்படின்னு எத்தனை முறை ரிக்வெஸ்ட் பண்ணி கடைசி வரையிலும் அவர் சொல்லிட்டு வர இருந்தா அழிக்க மாட்டேன்ப்பா. கடைசி அவன் நிறுத்தின அளவு கூட அங்க என்ன இருந்ததா? இல்ல. ஆனாலும் அங்கே கர்த்தருடைய தூதன் ஆபிரகாமினுடைய ஜெபத்தை நினைவு கூர்ந்து தான் லோத்தையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 மகளையும் என்ன செய்தாங்க? கையை பிடிச்சு, அவங்க போக மாட்டேன்னு சொன்னா கூட கையை பிடிச்சுன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியே தள்ளுறாங்க. போங்க, நிக்காதீங்க, ஓடி போங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. பின்னிட்டு பார்த்தவள் கட்டளையை மீறினவள் உப்பு தூணா இன்றைக்கும் நிற்கிறார். கள்ள உபதேசத்தை, கள்ள கிரியைகளை, தேசத்தினுடைய கிரியைகளை, உலக கிரியைகளை விட்டு விலகி ஓடணும்னு சொன்னா ஓடிடணும், திரும்ப கூடாது. ஒரு காரியத்தை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா மறுபடியும் திரும்ப கூடாது. திரும்பினால் இந்த உலகத்திலேயே தான் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். கர்த்தர் காப்பாற்ற நினைத்தாலும் கூட சில நேரத்தில் நம்முடைய மாம்ச கிரியைகள் நம்மள என்ன செய்ய மாட்டேங்குது? விட்டு போக மாட்டேங்குது. விட்டுறணும், மாம்ச கிரியைகளை விட்டுறணும். கர்த்தர் கொடுக்கக்கூடிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளணும். அது கடினமாய் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்பொழுதுல இருந்தே ஜெபிக்க ஆரம்பிங்க. எங்கெங்கெல்லாம் உங்கள் உறவுகள் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் உங்கள் சொந்தங்கள் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் உங்க குலங்கள் இருக்கிறது, கோத்திரங்கள் இருக்கிறது, உங்கள் நண்பர்கள் இருக்காங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபிக்க ஜெபிக்க அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன ஆகும் தெரியுமா? நீண்டு கொண்டே போகும். சந்தோஷம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். முதல்ல வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். வீட்டுல எப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குது என்பதை பார்த்து உபவாசிக்க கர்த்தர் சொன்னா உபவாசிங்க, இல்ல உபவாசம் இல்லாமலே கூட நீங்க ஜெபிங்க. ஆபிரகாம் உபவாசித்து ஜெபிக்கல, ஆனால் எஸ்தர் உபவாசித்து ஜெபித்தா. 2 பேருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். சூழ்நிலைகளை பார்த்து நாம ஜெபிக்கணும். தேசத்தினுடைய கிரியைகளை பார்த்து நாம ஜெபிக்கணும். தேசம் இன்றைக்கு சீர்கட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. ஜனத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்.
அந்த வஞ்சிக்கிற ஆவிகள், அந்த விக்கிரக ஆவியினுடைய கிரியைக்காரர்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்யணும்? அதிகாரத்தை விட்டு வெளியே தள்ளணும், செபிக்கணும். அதற்காக அவங்க மும்முரமா போராடிக்கிட்டு இருக்காங்க, எப்படி மற்றவங்க எல்லாம் வெளியே தள்ளலாம் அப்படின்னு. மத சார்பற்றவர்களை, எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறவர்களை எப்படி வெளியே தள்ளிட்டு ஒரே இதுக்குள்ள கொண்டு வரணும்னு அவங்க துடிக்கிறாங்க. மற்றவங்களாம் இல்ல இது இவங்க வெளியே தள்ளணும்னு அவங்களும் துடிக்கிறாங்க. இந்த ரெண்டு துடிப்புக்கு மத்தியில நம்முடைய துடிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெப துடிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். பரலோகத்தை எட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து, சத்தியத்துக்கு நாம கீழ்ப்படிந்து, உபதேசத்துக்கு நாம கீழ்ப்படிந்து, சபைக்கு நாம கீழ்ப்படிந்து, அப்ப சபையில அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து, ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் அப்படி நாம் நடந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேசத்திலும், தேசத்தின் ஜனங்கள் மத்தியிலும், நம்முடைய குடும்பங்கள் மத்தியிலும், உறவுகள் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, ரட்சிப்பையும் ஏற்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயம் ஏற்படுத்துவார். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. உபதேசிக்கிறவன் சொல்லுகிறதை உபதேசிக்கிறவர்கள், உபதேசத்தை பெற்றுகிறவர்கள் கேளுங்க, செயல்படுங்க. உபதேசிக்கிறவனுக்கு என்ன செய்யணும்? சகல நன்மைகளும் கொடுக்கணும். அது இன்னும் என்னன்னு வரல. ஒண்ணு மாத்திரம் சொல்லப்பட்டது. அது என்ன? உபதேசிக்கிறவன் குடும்பத்துல மறந்துட்டீங்களா? உங்க குடும்பத்துல யாரு? உங்க குடும்ப மெம்பர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒண்ணுதான் இப்போ அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சகலத்திலும் பகிர்ந்து கொடுக்கணும் இடத்துல முதல்ல உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சாதான் சகலத்திலும் பகிர்ந்து கொடுக்க முடியும். அது முக்கியம் அல்ல, சத்தியம் முக்கியம், உபதேசம் முக்கியம். ஆகவே இதிலிருந்து என்னால் மீற முடியவில்லை. அதை ஒவ்வொன்றாய் சொல்லும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அதை நிச்சயமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். அதை சொல்லுவதற்கும் கர்த்தர் கிருபை தருவார். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் முறியடிக்கப்படவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, எல்லாருக்காகவும், தேசத்திற்காக, தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். எஸ்தரை போல ஜெபியுங்கள், ஆபிரகாமை போல ஜெபியுங்கள், மொர்தெகாயை போல கிரியை செய்யுங்கள். இயேசு உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.